உம்முடைய முடிவில் உண்மையாகவே இந்த ஆடி பேரணியில் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் நிற்கிறது இன்றைக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில். முல்லைத்தீவு மாவட்டம் கள்ளப்பாடுன்ற இடத்துல நிற்கிறோம். இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2 இடத்துல சுனாமி நினைவேந்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் பார்க்க எங்களுக்கு ஒரு கவலையாக இருக்குது. சில உறவுகளை ஒரே குடும்பத்துக்கு பல உறவுகளை இழந்த குடும்பங்களும் இங்கே வந்திருந்த நிலப்பாட்டில் உண்மையில் எங்களை பொறுத்தளவில் இப்படியான நிகழ்வுகள் எதிர்கால சந்ததிகளுக்கும் கடத்த வேண்டிய ஒரு கால சூழ்நிலை இருக்குது. எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலியை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதன் ஊடாக இப்படியான நினைவேந்தல் நிகழ்வுகள் தொடர்பாக இன்றைக்கு புலம்பெயர்ந்த உறவுகளும் பார்த்து அவங்களும் இந்த நிகழ்வு சம்பந்தமாக தெரிஞ்சு கொள்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கேட்டு தொடர்ந்து காணொலியோடு இணைஞ்சிருங்க. நிறைய விடயங்களை அம்சம் பண்ணிக்கிறோம். வாங்க காணொலியை பார்ப்போம். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த நிகழ்வுகள் ஆரம்பிக்க இருக்கின்றது. ஆண்டுகள் 1000 ஆனாலும் நீ ஆத்தரை அழைச்சுள்ளது இங்கே மிகவும் சிறப்பான முறையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது ஆரம்பிக்கப்படுகிறதால் அனைத்து உறவுகளையும் உள்ளுக்குள் வருகிறது. இங்கே நினைவேந்தலுக்கு தயார் செய்யப்பட்டிருந்த சுடர்களுக்கு முன்னால் நின்று எமது உறவுகளுக்கு சில நிமிடங்கள்ல நினைவேந்தல் ஆரம்பமாக இருக்கிறது. என்னில் விசுவாசம் கொண்டவன் இறப்பிலும் வாழ்வான். தந்தை எனக்கு குறித்ததெல்லாம் என்னிடம் சேரும். என்னிடம் வருபவரையோ நான் ஒருபோதும் தள்ளிவிடுவேன் என்று கூறியார் இயேசுவே. இன்றைக்கு 27 ஆண்டுகளுக்கு முன்னதாக பேரலை நிலத்திற்குனாலே மத்தியிலிருந்து உம்முடைய சன்னிதானத்துக்கு அழைத்துக் கொண்ட இவர்களுக்கு அளித்தருளும். உம்முடைய முடிவில்லா ஒளியின் பேரின்பத்தில் எப்போதும் இளைப்பாறுவார்களாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும்.
கொடித்தொடர்களை ஏற்றி வைத்த மைக்கேல் ராணி அவர்களுக்கு எமது ஆழ்ந்த அங்கமாங்களோடு கூடிய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இங்கு அனைத்து சுடர்களும் பற்ற வைக்கப்பட்டு இங்கு நடைபெற இருக்கின்றது. இந்த மலர் அஞ்சலியினை புதுக்குடியிருப்பு சோசியப்பர் ஆலயத்தின் அருள் சகோதரிகளும் புதுக்குடியிருப்பு முருகன் கோவில் ஆலயத்தின் பிரதம குருவும் இணைந்து உண்மையாகவே இந்த ஆழி பேரையிலே கடந்த 2004ஆம் ஆண்டு எங்களது உறவுகள் ஆயிரக்கணக்கில் இந்த ஆழி பேரலையால் காவு கொள்ளப்பட்டு இந்த புதுக்குடியிருப்பு மண்ணிலே அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் புதைக்கப்பட்டாலும் வருடந்தோறும் இங்கே நினைவு கூறப்படுகிறார்கள். அந்த வகையிலே இன்றைய நாள் எங்கள் எல்லோரையும் விட்டு பிரிந்த இந்த உறவுகளுக்காக நாம் அனைவரும் 2 நிமிட ஆபவணக்கங்களை செலுத்தியதன் பின்னர் மலரஞ்சலிகளை ஆத்மா சாந்தி அடைய 2 நிமிடங்கள் ஆபவணக்கம் செலுத்துவோமாக. நிறைவு செய்வோமாக. இதனைத் தொடர்ந்து இங்கே இந்த 2004ஆம் ஆண்டிலே ஏற்பட்ட ஆழி பேரலையின் காரணமாக அங்கு அதாவது முல்லைத்தீவு மற்றும் கரையோர பிரதேசங்களில் உயிர் நீத்த எங்களது உறவுகளை அன்றைய எமது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பானது இந்த புதுக்குடியிருப்பு பிரதேசத்திலே ஒட்டுசுட்டான் வீதியிலே இந்த இடத்திலே அன்று அவர்களை விதைத்திருந்தோம். அந்த வகையிலே அவர்களது நினைவேந்தலானது யுத்தம் முடிந்த பின்னரும் இந்த இடத்திலே அவர்களுக்கான நினைவு தூவி அமைக்கப்பட்டு வருடம் சரிவர நடந்து வருவது வழமை. அந்த வகையிலே இந்த வருடம் மீண்டும் புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கமும் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையும் இணைந்து இந்த நிகழ்வுகளை பொருட்படுத்தியிருக்கின்றோம். ஆகவே இவ்வருடம் ஒரு சிறப்பான முறையிலே இந்த நிகழ்வு இந்த இடத்திலே ஒழுங்குபடுத்தப்பட்டு பல நூற்றுக்கணக்கான மக்களது பங்கேற்போடு
இந்த நிகழ்வானது இந்த மக்களுக்கான அஞ்சலி மிகவும் ஒரு சிறப்பான முறையிலே இடம்பெற்றது. அந்த வகையிலே இங்கு அருட்சகோதரிகள் மற்றும் குருக்கள் அவர்களது ஆத்மசாந்தி பிரார்த்தனையோடு இங்கு மக்களுக்கான அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றது. எதிர்வரும் வருடங்களிலும் இதைவிட மிகவும் சிறப்பான முறையில் இங்கு இருக்கின்ற சில குறைபாடுகளை நீக்கி மீண்டும் இந்த இடங்கள் புதுப்பிக்கப்பட்டு எதிர்வரும் வருடங்களிலே சிறப்பான முறையிலே இவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு இங்கு இடம்பெறும் என்பதனை புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கத்தின் தலைவர் என்ற ரீதியிலே நான் இந்த இடத்திலே இந்த பதிவை உங்களுக்கு பதிவிட்டுக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்வானது இந்த வருடம் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையும் புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கமுமே இணைந்து இங்கு செய்திருக்கின்றது என்பது உண்மையான விடயம். இந்த செலுத்துமாறு தங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் ஒரு அணியில் நின்று இந்த மரணத்திற்கு செலுத்துமாறு தங்களை அன்பாக வேண்டிக்
நிகழ்வு பெற்றோர்களால் வந்து நீ ஆத்மத்தை அழிச்சு தரும் இறந்தவர் நினைவுகள் மறந்து போ நாலு 12/26 சுனாமி நடந்தது. உங்களுக்கு தெரியாது, வடிச்சது மட்டும்தான் கடல்ல. நாங்கள் எங்கட உறுப்பினர்கள் வடிகள் அடிக்கிறவியெல்லாம் அப்போ அதுதான் வடிக்குதுன்னு தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் இப்படி சுனாமி அனுத்தந்தான் வந்து எங்கட பிள்ளைகளை கொண்டு போகமாட்டு நாங்கள் கடவுளும் இன்னைக்கு என்னுடைய 3 பிள்ளைகளை சுனாமி அள்ளிக்கண்டு வைத்து எல்லாம் போட்டு மற்ற மக்களை கடல் கொண்டே சேர்த்துட்டு இப்ப என்ன நீங்கள் தனிமரமா இருக்கிறார். கணவனை விளந்து பிள்ளைகளை விளந்து நான் தனிஞ்சு வருகிறேன். நாங்கள் இப்போ நினைவேந்தல் முல்லைத்தீவில் நினைவேந்தல் நடைபெற்ற இடத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். சரி வாங்க, உங்களுக்கு என்ன நடக்குன்ற பார்த்துக்கிறோம். வந்து கள்ளப்பாடு தெற்கு இந்த இடத்துல நினைவேந்தலுக்காக
நான் நினைக்கிறேன் இந்த சுனாமி அடிக்கக்குள்ள இந்த பிள்ளை பிறந்திருக்க கூட வாய்ப்பில்லை. ஆனால் இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கும் வந்து தங்களோட உறவுகள் சம்பந்தமாக சொல்லி கொடுக்குறத எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எதிர்கால சந்ததிகளுக்கும் இப்படியான இதில் வந்து இன்னொன்று செய்திருக்கிறாங்க, படங்கள் இல்லாதவங்களுக்கு பூ அடித்து வச்சிருக்கிறோம். இதில் பாருங்கள். நிகழ்வில் வந்து இந்த சம்பவத்தில் வந்து 68 பிள்ளைகள் வந்து இறந்ததாக சொல்லினோம். இந்த சுனாமி பெற்றோர்கள் யாராவது இருந்தால் அவர்களும் இந்த பொதுச்சுடனை இணைந்து ஏற்றுமாறு அன்போடு அழைத்து வைக்கின்றோம். அனர்த்தத்தில் அந்த பிள்ளைகள பெற்றோர் மேலாட்டையை கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஆளி பேரவை தாக்கத்தினால் காவு கொள்ளப்பட்ட எங்களுடைய மாணவ செல்வங்களை முதற்கண் மனதில் நினைவு கொண்டு அவர்தம் உறவுகளுக்கு முதற்கண் வணக்கத்தை செலுத்திக் கொண்டு மதிப்பார்ந்த இங்கே வருகை வந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா ஹரிகரன் ஐயா அவர்களை, ஆலய கடிகான சபை தலைவர் சூரியப்பா அவர்களை, உணர்ந்த தலைவர் அவர்களை மற்றும் உறுப்பினர்களை, ஆசிரியர்கள், மாணவ செல்வங்களை மற்றும் மதிப்புக்குரிய நேர்வர்களே, சிறியவர்களே, அனைவருக்கும் உரையினை நிகழ்த்திய பாடசாலையுடைய முதல்வருக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலேயே இந்த இயற்கை அனர்த்தம் என்பது இவ்வளவும் நமது நாட்டை ஆட்டி படைத்தது. இந்த இயற்கை அனர்த்தத்துக்கு காரணம் மனித செயற்பாடு. இந்த நாளிலே சிலர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய ஒரு சிந்தனை, இயற்கையை நீ அழித்தால் இயற்கையாய் நீ அழிவாய், இயற்கையால் நீ அழிவாய். எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான இயற்கை அனர்த்தங்கள் நடைபெறாமல் இருக்கு. மதிப்புரிய பாராளுமன்ற உறுப்பினருமான ஹரிகரன் இந்த அனர்த்தத்தில் வந்து தங்களோட பிள்ளைகளை இழந்த பெற்றோர், ஆசிரியர்கள், மாணவர்கள் என இந்த நிகழ்வில் சகலரும் கலந்து கொள்வதுங்களால் பார்க்க இருக்குது. பெற்றோர்கள் வந்து தங்களோட பிள்ளைகளுக்கு மாலை அணிவிக்கிறதுக்கு விளக்கை கொடுக்கலாமா?
தம்பி எல்லாருக்கும் எல்லாருக்கும் அதே பாடசாலையில் கல்வி இருக்கின்ற மாணவர்கள் தங்களோட பாடசாலையில் படித்த மாணவர்களின் இறப்புக்கு அந்த நினைவு தூவிக்கு மலர் வணக்கம் செய்கிறது தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம். பூ கொஞ்சம் வண்டி அதில் போட்டு போயிச்சாலும் அதுவே கிடக்கிறது இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் எல்லாரும் வெளியேறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது.